ஏற்கனவே ராக்கெட் கண்டுபிடிப்புகள் முழுமை பெற்ற பிறகு எலோன் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை ஏன் உருவாக்கினார் அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? விண்வெளி பயணத்தின் மிகப்பெரிய மாற்றத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் கொண்டு வந்துச்சு. 2002ஆம் ஆண்டுல தன்னுடைய சொந்த பணத்தை ஸ்பேஸ் எக்ஸ்ல எதிர்கால கனவை அடையும் லட்சிய நோக்கத்துல முதலீடு செஞ்சார். அந்த லட்சிய கனவு என்ன? விண்வெளிக்கு ஏவப்பட்ட ராக்கெட் வேலை முடிச்ச பின்னாடி விண்வெளியில அல்லது கடல்ல விட்டு விடுவதுதான் தீர்வா இருந்துச்சு. ஒரு சரியான லேண்டிங் ப்ராசஸ் இல்லாம இருந்துச்சு. இதனால அந்த ராக்கெட்ல பயன்படுத்தப்பட்ட விலை மதிப்பான பாகங்கள் மீண்டும் பயன்படுத்த முடியாமல் போனது. இதை சரி செஞ்சு ஒரு சரியான லேண்டிங் ப்ராசஸ் முறையை உருவாக்கப்பட்டதுதான் ஸ்பேஸ் எக்ஸ். இதற்காக உருவாக்கப்பட்ட முதல் 3 ராக்கெட் சோதனை ஓட்டத்துல பெரும் தோல்வியை சந்தித்தது. 2008ஆம் ஆண்டுல கடைசி வாய்ப்பாக 4வது ராக்கெட் ஏவப்பட்டது. இது தோல்வி அடைந்தால் இந்த திட்டத்தை கைவிட தயாராக இருந்த எலான் மஸ்கிற்கு நேரம் கை கொடுத்துச்சு. அந்த சோதனை ஓட்டம் வெற்றி அடைந்தது. கிட்டத்தட்ட தோல்வியில் முடிய வேண்டிய ஒரு முயற்சி, அயராத உழைப்பு, விடாமுயற்சியின் மூலம் இன்று ராக்கெட்டின் விலை மதிப்பான பாகங்களை ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ரீயூஸ் செய்து கொள்ள அந்த முயற்சி வழிவகுத்திருக்கு.